ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. ஆந்திர மக்களை திரட்டுவதற்கு பவன் கல்யாண், அந்த திமுக எதிர்ப்பு வாக்குகளை திரட்டுவதற்கு விஜய், இரண்டு பேரும் வந்து விட்டால் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்று விடும். விஜயகாந்த் அவர்களை தெலுங்கு மொழி படத்தில் நடிக்கவங்களுக்கு தான் தெலுங்கு தெரியுமே அப்படின்னு கூப்பிடும்போது, நான் தமிழை தவிர நான் எந்த மொழியிலும் நடிக்க மாட்டேன்னு சொன்னார். ஆனா ஒரு அடிப்படையில் ஒரு தாய்மொழி தெலுங்கு தான். தமிழ்நாட்டில் 45 லட்சம் பேர் தெலுங்கு பேசக்கூடியவர்கள், ஆந்திரால இருந்து வந்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். அது இன்னைக்கு ஒரு 60 லட்சமா இருக்கும். தெலுங்கு பேசக்கூடியவர்கள் ஒரு சாதியை சார்ந்தவர்கள் அல்ல, அது 34 சாதியை சார்ந்தவர்கள். வெறும் ரெட்டியார்கள் அல்ல, வெறும் நாயக்கர்கள் அல்ல. இவர்களுடைய வாக்குகளை அதிமுக பாஜகவுக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு சரியான நபர் பவன் கல்யாண் என்று இப்ப இறக்கி விடுறாங்க. பல்வேறு குடும்பங்களில் ஒரு அரைகுறை தெலுங்கு பேசுகிறவர்கள் இருக்காங்க. அவர்கள் எழுதப்படி கூட சில தெரியாது, தமிழ் மொழியில தான் படிச்சிருப்பாங்க, தமிழ் வழி கல்வி தான் கற்றிருப்பாங்க. பெரும்பான்மையாக இருந்தாலும் கூட அவர்கள் தங்களை தெலுங்கர்கள் என்று அடையாளப்படுத்துவது இல்ல. காரணம், பல்வேறு கட்சிகளில் அவர்கள் இருக்காங்க, பொறுப்புகள் இருக்காங்க. சோசியல் இன்ஜினியரிங் என்கிற பெயரில் இன்னைக்கு பவன் கல்யாணம் முன்னிறுத்துறாங்க. 6 விழுக்காடு இருக்கின்ற தெலுங்கு தேசம், தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாக்களிக்கணும். முதல்வரை வந்து நீங்க டேமேஜ் பண்ணணும்னா பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர் வெளியே வந்து சொல்லியிருக்கலாம்ல. இல்லைங்க, முதல்வர் வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்கல, அவங்க சும்மா தான் பார்த்துருக்காங்க. அப்ப வெளிப்படையாக நாங்கள் இதுதான் கேட்டேன்னு சொல்றாரு. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர், எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பவன் கல்யாண் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த கருத்தரங்கம் சென்னையில் நடைபெற்றது. அதில் அவர் வந்து கலந்துக்கிட்டார். இப்போ தமிழிசை சொல்கிறாங்க, பவன் கல்யாண் வருகை வந்து தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இது பெரியார் மண் அல்ல, பெரியாழ்வார் மண், அண்ணாதுரையின் மண் அல்ல, ஆண்டாளின் மண். அவருடைய தேவை ஆந்திராவுக்கு மட்டும் இல்லை, தமிழகத்திற்கும் தேவை அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து பலமான ஒரு கட்சியாக இருக்கிறது திமுக, அதன் கூட்டணி. இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தொடர்ச்சியாக ஒரு நல்லாட்சியை கொடுத்துக்கிட்டுன்ற ஒரு சூழல். இப்போ 2026 ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்று பாஜக விரும்புது. அதற்காக செய்கின்ற இந்த சோசியல் இன்ஜினியரிங்கில் ஒரு பகுதி இந்த பேச்சு. அவர்களுக்கு நல்லா தெரியும், திமுகவை வெறுமன அதிமுக பாஜக கூட்டணி மட்டும் வீழ்த்திட முடியாது, திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ அதை வீழ்த்தணும்னா அந்த வித்தியாச சதவீதத்தை சரி பண்ணுவதற்கு சில விஷயங்களை செய்யணும். அதில் ஒரு முக்கியமான விதம் விஜய் இந்த பக்கம் வரணும்னு கேட்குறது. இன்னும் சொல்லப்போனால் வந்து இது இப்போ தமிழிசை பேசிய பேச்செல்லாம் அப்படி தான். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்றால், தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 2011 கணக்கு பிரகாரம் 45 லட்சம் பேர் தெலுங்கு பேசக்கூடியவர்கள், ஆந்திராவிலிருந்து வந்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். அது இன்றைக்கி ஒரு 60 லட்சமாக இருக்கும். அவர்கள் சொன்ன கணக்கு பிரகாரம் ஒரு 6 விழுக்காடுக்கு மேலே இருக்காங்க. இந்த 6 விழுக்காடு தெலுங்கு பேசக்கூடிய மக்களை அப்போலேருந்து இருக்கிறாங்க, நாயக்கராட்சியிலேருந்து இருக்காங்க, 17ஆம் நூற்றாண்டிலிருந்து இருக்காங்க. அப்பொழுதே பல்லவர் ஆட்சியில் வந்தவங்க, மகேந்திரவர்ம பல்லவன் காலத்தில் வந்தவங்க, குலோத்துங்கன் சோழன் காலத்தில் வந்தவங்க. இன்னும் சொல்லப்போனால் விஜயநகர பேரரசை ஆட்சி செய்த அந்த பகுதி நேரத்தில் இங்கிருந்து வந்தவங்க. மதுரை ஆண்டு நாயக்கர் மன்னருக்கு பின்னால் அணிதிரண்டு வந்தவர்கள். பல்வேறு சமூகம், கிட்டத்தட்ட தெலுங்கு பேசக்கூடியவர்கள்னால் ஒரு சாதியை சார்ந்தவர்கள் அல்ல, அது 34 சாதியை சார்ந்தவர்கள். வெறும் ரெட்டியார்கள் அல்ல, வெறும் நாயக்கர்கள் அல்ல, பல்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் தெலுங்கு பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இப்போ இவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இவர்களுடைய வாக்குகளை அதிமுக பாஜகவுக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு சரியான நபர் பவன் கல்யாண் என்று இப்போ இறக்கி விடுறாங்க. அது அவர் பாஜகவால் இறக்கி விடப்படுகின்ற ஒரு ஆயுதம். அவர் ஏற்கனவே நான் தமிழ்நாட்டில் சென்னையில் படித்தவன்னு சொல்கிறார். அதனால தான் சொல்கிறாங்களா தமிழிசை பவன் கல்யாண் வேலை ஆந்திராவில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படின்னு என்ன சொல்ல வராங்க? இது ஆன்மீக பூமி அவரு சொல்கிறாருல்ல. கடந்த முறை கூட உதயநிதி வந்து சனாதனத்தை பற்றி பேசும்பொழுது கூட பதில் கொடுத்தார், கொஞ்சம் கூடுதலாகவே பேசினார், ஆட்சியை பற்றி பேசினார். அப்போ இன்னமும் தெலுங்கு தேச மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு இன்றைக்கி திமுகவுக்கு எதிராக இருக்கிறார்கள்ங்கிற போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஆனால் அவர்களுக்கு தெரியல, 17ஆம் நூற்றாண்டில் வந்தவர்கள் இங்கே தமிழ் மக்களோடு ஒன்று கலந்து தமிழர்களாகவே மாறிவிட்டாங்க. இப்போது மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோவும் தெலுங்கு பேசக்கூடியவர் தான். ஆனால் அவரை போய் தெலுங்கர் சொல்ல முடியுமா? இதில் கடந்த முறை தேர்தலில்
திருநெல்வேலி பகுதியில் ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது இங்கே தெலுங்கு பேசுபவர்கள் இருக்காங்க. தெலுங்கில் நீங்கள் பிரச்சாரம் பண்ணும்போது கூட வைகோ அவர்கள் அப்படிலாம் என்னால் பேச முடியாது, தமிழை தவிர என்னால் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு வந்தவர். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படி தமிழ் மண்ணோடு உணர்வோடு ஒன்றுபட்டு விட்டாங்க. நடிகர் விஜயகாந்த் தெலுங்கு பேசக்கூடியவர் தான், ஆனால் தமிழுக்காக பெரிய அளவில் குரல் கொடுத்தவர் தான். இப்போ இருக்கின்ற பல்வேறு அமைச்சர் தமிழ் படத்தை தவிர வேறு எதுலையும் நடிக்க மாட்டேன், தமிழ் மொழியை தவிர வேறு எதுலையும் தமிழ் மொழி படங்களை தவிர நான் எங்கேயும் அப்படின்னா அவர் தெலுங்கு படத்தில் நடிச்சிருக்கலாமே. அப்பொழுதே கேட்டாங்க விஜயகாந்த் அவர்களை, தெலுங்கு மொழி படத்தில் நடிக்க உங்களுக்கு தான் தெலுங்கு தெரியுமே அப்படின்னு கூப்பிடும்போது, நான் தமிழை தவிர நான் எந்த மொழியிலும் நடிக்க மாட்டேன்னு சொன்னார். ஆனால் அவர் அடிப்படையில் ஒரு தமிழ், அவர் தாய்மொழி தெலுங்கு தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, இது பல நூற்றாண்டுக்கு முன்பாக வந்தவர்கள், இப்போ நேற்று வரல. இன்னைக்கும் பல்வேறு குடும்பங்களில் ஒரு அரைகுறை தெலுங்கு பேசுகிறவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு எழுத படிக்க கூட சில தெரியாது, தமிழ் மொழியில் தான் படிச்சிருப்பாங்க, தமிழ் வழி கல்வி தான் கற்றிருப்பாங்க. இப்போ பல்வேறு ஊர்கள் இருக்குங்க. இப்போ வந்து நீங்கள் அருப்புக்கோட்டை பக்கம் போயிட்டீங்கன்னா ரெட்டியப்பட்டின்னு ஊரே இருக்குது, பல்வேறு ரெட்டியார்கள் வாழ்கின்ற பகுதின்னு சொல்லி ரெட்டிய ஊரே இருக்குது. சொல்லப்போனால் இன்னும் நாயக்கர்பட்டி இருக்கிறது. இப்படி பெரும்பான்மையாக இருந்தாலும் கூட அவர்கள் தங்களை தெலுங்கர்கள் என்று அடையாளப்படுத்துவது இல்லை. காரணம், பல்வேறு கட்சிகளில் அவர்கள் இருக்காங்க, பொறுப்புகள் இருக்காங்க. ஆனால் இதை உடைக்கும் விதமாக இன்னைக்கு பவன் கல்யாணம் வச்சு என்ன பண்ணுறாங்க, 6 விழுக்காடு இருக்கின்ற தெலுங்கு பேசும் மக்களை நாங்கள் பாஜக பக்கம் கொண்டு வரோம். இது இன்னைக்கு நடக்கலை, 2014 இல்லை 15 எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அப்பொழுது கூட தமிழகத்தில் வாழுகின்ற தெலுங்கு பேசும் மக்கள் கட்சின்னு ஒரு கட்சியவே ஆரம்பித்தாங்க கோயம்புத்தூரில். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா எனக்கு தெரியல. நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்கள் கூட அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கொடியசைத்து வைத்தார். அதாவது தமிழகத்தில் இருக்கின்ற தெலுங்கு பேசும் மக்கள் கட்சி, தெலுங்கு தேச முன்னேற்ற கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க. எப்பொழுது பாஜக ஆட்சிக்கு வந்ததோ அப்பொழுது இந்த நடைமுறை வந்தது. ஆனால் அது பெரிய அளவில் வெற்றி பெறலை. காரணம் என்னவென்றால், ஆளுங்கட்சியிலையும் தெலுங்கு பேசக்கூடியவர்கள் இருக்காங்க. அமைச்சர் நேரு போன்றவர்கள், அமைச்சர் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு போன்றவர்கள் எல்லாம் தெலுங்கு பேசக்கூடியவர்கள் தான். ஆனால் அவர்கள் இங்கு வந்து தமிழ் மண்ணோடு ஊடுருவிய அந்த நிலையில் இருக்கிறாங்க. அவர்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பல்வேறு நபர்கள், ஆற்காடு வீராசாமி போன்றவர்கள், இவர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தூண் போன்றவர்கள். அதே போன்று அதிமுகவிலும் இருக்காங்க. அதிமுகவிலையும் பல்வேறு தலைவர்கள் வந்து தெலுங்கு பேசக்கூடியவர்கள் இருக்காங்க. கிருஷ்ணகிரியில் இருக்கின்ற முக்கியமான முன்னாள் அமைச்சர் எல்லாம் தெலுங்கு பேசக்கூடியவர் தான். அது இங்கே வந்து மறைந்து போய்விட்டது. இங்கே வந்து தெலுங்கு பேசுகிறவர்கள், தமிழ் பேசுகிறவர்கள், கன்னடம் பேசுகின்ற மக்கள் இருக்காங்க. இப்போ அந்த ஒரு பிளவு தமிழ்நாட்டில் இல்லை. இப்போ சோசியல் இன்ஜினியரிங் என்கிற பெயரில் இன்னைக்கு பவன் கல்யாணம் முன்னிறுத்துறாங்க. என்ன முன்னிறுத்துறாங்க, 6 விழுக்காடு இருக்கின்ற தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் அதிமுக பாஜக கூட இன்னைக்கு வாக்களிக்கணும். இங்கு அவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கான கல்வி உரிமை மறுக்கப்படுகிறது, அவர்களுக்கு வேலை வாய்ப்பில் இல்லை. ஆனால் அவர்கள் ஏற்கனவே தமிழ் மக்களோடு நிறுத்து போய்விட்ட நிலையில் அவர்கள் நீங்கள் சுரண்டி எடுக்க பார்க்குறீங்க. அதுதான் முக்கியமானது. என்ன காரணம் என்றால் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு இன்னைக்கு பலமான ஒரு எதிர்க்கட்சி கூட்டணி இல்லை. இன்னைக்கு வெறும் அதிமுக பாஜக மட்டுமே வந்து திமுக கூட்டணியை வீழ்த்த முடியாது. இன்னைக்கு ரஜினிகாந்தே கொண்டு வந்தாங்க, ரஜினிகாந்துடைய பிம்பம் செல்லுபடி ஆகலை. இன்னைக்கு விஜய் தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இன்னைக்கு பவன் கல்யாண் சொல்றாரு, விஜய் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான் நியாயமாக வந்து ஆதரவு கொடுக்கணும், அப்படி கொடுத்தால் அது ஒரு மிகப்பெரிய. அவர் என்ன சொல்றாங்கன்னா, விஜயவே துணை, எப்படி வந்து நீங்க சொன்னீங்களா ஆந்திராவில் வந்து பவன் கல்யாணம் எப்படி திடீர்னு துணை முதல்வராக கொண்டு வந்தாங்க. அவருக்குமே பெரிய அளவில் வாக்கு கிடையாது, 4 அல்லது 5 விழுக்காடு வாக்கு தான் பெற்றார். அவரை வந்து பாஜக வந்து விட்டு கொடுத்து சந்திரபாபு நாயுடு வந்து முதலமைச்சராக கொடுத்ததுக்கப்புறம் பவன் கல்யாணம் துணை முதல்வராக கொடுக்குறாங்க. பாஜக வந்து ஆட்சிக்குள்ளே வரல. இது போன்ற நிலை இங்கே வரணும்னு சொல்லி பவன் கல்யாண் ஒரு கருத்து சொல்கிறார். எப்படி அதிமுக எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வரணும், துணை முதல்வராக விஜய் முன்னிறுத்தக்கூட வாய்ப்பு இருக்கிறது. இப்போ அங்கே அந்த ஃபார்முலாவை இங்கே கொண்டு வராங்க. அப்போ மிச்சம் இருக்கின்ற இந்த ஆந்திர மக்களை இங்கே வாக்களிக்க வைத்து விட்டால் வெற்றி பெற்று விடலாம். அப்போ விஜயும் ஒரு பக்கம், பவன் கல்யாண் இன்னொரு பக்கம். ஆந்திர மக்களை திரட்டுவதற்கு பவன் கல்யாண், அந்த திமுக எதிர்ப்பு வாக்குகளை திரட்டுவதற்கென்று விஜய். இப்போ 2 பேரும் வந்து விட்டால், இன்னும் சொல்லப்போனால் விஜய்க்கு சிறுபான்மை மக்கள் ஆதரவு இருக்கு. இதை ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்து விட்டால் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றுவிடும் என்கிற ஒரு கணக்கை போடுகிறார். இது ஒரு அரித்தமெட்டிக்காக போடுறாங்க. ஆனால் அவர்களுக்கு ஒரு விஷயம் புரியலை,
தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் என்று ஒரு தனி சமூகம் இங்கே இல்லை. அவர்களுக்குள்ளே வந்து நலச்சங்கங்கள் இருக்கலாம், ஆனால் அரசியல் ரீதியாக இங்கே வந்து எடுபடலை. அவர்கள் பல்வேறு கட்சிகளில் பல்வேறு உயர் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அந்த சமூகம் வந்து பல்வேறு இடங்களில் வந்து இன்றைக்கி வந்து அவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறார்கள். அவர்களை வந்து நீங்கள் இப்படி ஒன்றுபடுத்த வாய்ப்பு என்பது இங்கே கிடையாது. அதுக்கான முயற்சி பண்ணுறாங்க, அதான் முக்கியம். இதுக்காக தான் நயனா நாகேந்திரன் அடிக்கடி தமிழகத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாரோ. அவர் என்ன சொல்கிறாரு, பவன் கல்யாணம் வரணும், பவன் கல்யாண் முன்னிறுத்தணும். ஏன்னா பவன் கல்யாண் சென்னையில் தான் படித்தவர், அவர் தமிழ் தெரியும், தமிழிசை சொன்னது மாதிரி அவருக்கு இங்கேயும் வேலை இருக்குது. என்னங்க இங்கே வந்து விஜயகாந்த் போன்றவர்களே வந்து ஒரு இடத்த தான் பிடிக்க முடிஞ்சது, ஒரு அளவு தான் வந்து வளர முடிந்தது. ஆனால் பவன் கல்யாணம் முன்னிறுத்தி சென்னையில் இருக்கின்ற வாக்குகளை எல்லாம் பெற்றுவிடக்கூட முடியாது. ஆனால் முயற்சி பண்ணுறாங்க. இதுக்கு பேர் சோசியல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, அவ்வளோதான். இது அவர்களுக்கான ஒரு முயற்சி. அதுக்கு தான் சொல்கிறாங்க இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை வந்து திமுக அரசு, தமிழக மக்கள் தவறாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. அதுக்கு திமுக தான் காரணம், அதை சரிப்படுத்தணும், இந்த மக்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன், இங்கு உள்ள மக்கள் வந்து என்னை புரிந்து கொள்வார்கள், எங்களுடைய கட்சியுடைய தேவை இங்கே இருக்கிறது என்கெல்லாம் இன்றைக்கி சொல்வதற்கான காரணம் என்பது ஒரு 3-4 விழுக்காடு அந்த தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் தங்களுடைய வாக்கு இங்கே வந்துடாதா அப்படிங்கிற ஒரு அற்ப ஆசை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதான் அவர் சொல்கிறாரு, தமிழகத்துக்கு பிரச்சாரத்துக்கெல்லாம் வருவேன், ஏற்கனவே கர்நாடகாவுக்குலாம் போயிருக்கிறேன், மகாராஷ்டிரா போயிருக்கிறேன், தமிழகத்துக்கு தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்துக்கு வருவேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. ஆனால் விஜய் கட்சியுடன் நாங்கள் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தலைங்கிறாரு. எங்க விஜய் கட்சி தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் அதிமுகவோட கூட்டணி இல்லை, திமுகவும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, திமுகவை எதிர்க்கும் அளவிற்கு அதிமுகவை எதிர்க்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை, அது உண்மை. ஏற்கனவே பாஜகவோடு ஒருவேளை அதிமுக கூட்டணி வைக்கவில்லை என்றால் விஜய் கட்சியோடு நெருங்கி வந்திருக்கின்ற சூழ்நிலை தான் இங்கே இருந்தது. ஆனால் வந்து இன்றைக்கி பாஜக வந்து அதிமுகவை அப்படி கைப்பற்றிட்டாங்க, அவர்களை கைக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ விஜய்க்கு ஒரு நெருக்கடி என்னென்னா, தனியாக நிற்கணும், இல்லைன்னா அதிமுக கூட்டணிக்கு வரணும். ஆனால் மறைமுகமாக விஜய்க்கு என்ன செய்கிறாங்க, நெருக்கடி கொடுக்குறாங்க, கூட்டணிக்குள்ள வரணும்னு. ஒன்றிய அரசும் கொடுக்கும், அதிமுக அரசும் முயற்சி பண்ணுறாங்க. பவன் கல்யாணும் விஜய் நண்பர்கள் தான். ஒரே காலகட்டத்திலலாம் இங்கே வந்து கராத்தே எல்லாம் பழகினதாலாம் சொல்லியிருக்காரு. ஷிகான் ஹுசைனி, இந்த மறைந்த கராத்தே மாஸ்டர்கிட்ட நாங்கள்லாம் ஒன்றா கராத்தே கற்றுக்கிட்டோம் அப்படின்லாம் சொல்கிறார். அப்போ அவர்களெல்லாம் வைத்து கொண்டு முயற்சி பண்ணுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ரஜினிகாந்தை வைத்து கூட விஜயிடம் பேச வேண்டிய முயற்சிகளை செய்கிறதா ஒரு தகவல் வருது. அவரை வச்சு கூட பேசணும். இப்போ இதெல்லாம் காய் நகர்த்தி கொண்டு வந்து ஒரு பக்கம் சேர்க்கணும், இது நகர்த்துறாங்க. அதாவது அதிமுக, பாஜக, விஜய், பவன் கல்யாண், இந்த ரஜினி சம்மந்தப்பட்டவர்கள் எல்லாம் அப்படியே ஒரு அணிக்கு வரணும். இதன் மூலமாக ஒரு சின்ன சின்ன செல்வாக்குகள்லாம் சேர்ந்தால் திமுகவை வீழ்த்தி விடலாம். என்ன நினைக்கிறாங்கன்னா, 2026 திமுகவை வீழ்த்தவில்லை என்றால் மீண்டும் வீழ்த்துவது என்பது ரொம்ப கடினம்தான். ஏன்னா விஜய்க்குமே வந்து செல்வாக்கு குறைஞ்சி போயிடும். இப்போ 2026 ஒரு தோல்வியை விஜய் பார்த்தார் என்றால் அவரே ஒரு சோர்ந்து போய் விடுவார். அதனால் இந்த 2026 இம்முறை வீழ்த்தவில்லை என்றால் எம்முறையும் வீழ்த்த முடியாது. இன்னும் சொல்லப்போனால் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அந்த உள்கட்சி பிரச்சனையும் சரி பண்ணி உள்ளே கொண்டு வர்றாங்க. ஸோ ஒரு பலம் வாய்ந்த எதிர்க்கட்சி அணியாக அவர்கள் இன்னைக்கு கட்டமைக்கின்ற வேலையை இன்றைக்கி எல்லாரும் செய்கிறாங்க. அவங்க இல்லை, அதில் ஒரு பகுதி தான் இதெல்லாம் செய்து சிதறி கிடக்கின்ற இது போன்ற வாக்குகளை ஒன்றுபடுத்தணும். அங்கங்கே சிதறி இருக்கு பாருங்கள். இப்போ விஜய்க்கின்று சில வாக்குகள் சிதறும். தெலுங்கு தேசம் பேசக்கூடிய மக்களை பவன் கல்யாணம் மூலமாக ஈர்க்க முடியுமா? பாட்டாளி மக்கள் கட்சி கூட இருக்கின்ற ஒரு 4-5 விழுக்காடு வாக்குகள், அதிமுக வாக்குகள், பாஜகவுக்கு உள்ள வாக்குகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தோம்னா நம்ம வந்து திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கு நெருக்கடி கொடுத்துட முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க. இப்போ 2026 தேர்தல் இது போன்று அமைந்து விட்டால் ஒரு கூட்டணி வச்சதுக்கே இவங்களுக்கு எல்லாம் வைத்தெரியுது, மேலும் பல கட்சிகள் வரும் அப்படிங்கிறார் எடப்பாடி பழனிசாமி. நான் என்ன கேட்குறேன், எந்த கட்சி வரும்? காங்கிரஸ் வராது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் வர வாய்ப்பில்லை, விடுதலை சிறுத்தை கட்சிகள், பாட்டாளி மக்கள் கட்சி எங்கே இருக்கோ அங்கே இருக்காது, வாய்ப்பில்லை. மற்ற முஸ்லீம் லீக்கோ மனிதநேய மக்கள் கட்சி போன்ற சிறுபான்மை கட்சிகள் வர வாய்ப்பில்லை. எந்த கட்சி வரும்? எந்த கட்சியுமே வராத. வைகோ வரமாட்டார், யார் வருவாங்க?
தேமுதிகவை அவங்க கூட இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்களே, தேமுதிக ராஜ்யசபா சீட்டுக்கு பொறுத்திருந்து பார்ப்போம். தேமுதிகவே வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுக்கலைன்னா அதிமுகவோட இருப்பாங்களான்னு தெரியாது. அதான் ரெண்டு இப்போ வருகின்ற 16ஆம் தேதி முடியுது இல்லையா, ஜூன் 16 6 இடங்கள் வந்து தமிழ்நாட்டில் ராஜ்யசபாவுடைய சீட்டு முடியுது. அதில் அதிமுகவுக்கு 2 இடங்கள் இருக்குது, திமுகவுக்கு 4 இடங்கள் இருக்குது. இந்த 4ல் 1 கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் ஏற்கனவே அவங்களுக்கு நாங்கள் ஒப்பந்தம் போட்டிருக்கோம்னு சொல்லி விஜயகாந்துடைய மனைவி சொன்னாங்கல்ல, பிரேமலதா விஜயகாந்த் சொன்னாங்க. ஆனால் அதை வந்து எடப்பாடி மறுத்தார், அவர் ஒத்துக்கல. அப்போ அதுலேயே அவங்களுக்கு ஒரு தொய்வு இருக்கிறது. இப்போ இது இருக்குது. அப்போ அது நம்ம இன்னொன்று ஒரு தேமுதிகவுக்கு பெரிய வாக்கு வங்கி இருப்பதாகவும் நம்ம கருதலை. ஆனாலும் அதிமுக பாஜக கூட்டணி அதை விட விரும்பலை. 1% கிடைச்சா கூட லாபம் தான் அவங்களுக்கு. அவங்களுக்கு சின்னதாக சேர்க்க பார்க்குறாங்க. அதனால தான் பவன் கல்யாணம் உள்ள கொண்டு வராங்க. இப்போ இதெல்லாம் முயற்சி தானே. கடந்த காலங்களில் தெலுங்கு பேசக்கூடிய மக்களையெல்லாம் வந்து இணைக்கிறதுக்கு எப்போவாவது முயற்சி பண்ணியிருக்காங்களா? யாருமே முயற்சி பண்ணதில்லை. அப்போ அதை கூட வந்து நீங்கள் வாய்ப்பை வந்து முயற்சி பண்ணுறாங்கன்ற அதை கூட அவங்க விடலை. அப்போ அந்த அளவிற்கு ஒரு சோசியல் இன்ஜினியரிங் பண்ணி ஒரு அணியை திரட்டி திமுகவுக்கு எதிரான வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் வாங்க வேண்டும் என்கிற அந்த போக்கை பார்க்க முடியுது. அதுதான் நம்ம சொல்ல வேண்டியது. டெல்லியில் நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் பங்கேற்றார். அப்புறம் பிரதமர்கிட்ட சில கோரிக்கைகள்லாம் வச்சார். இப்போ அந்த டெல்லி அவர் சென்று வந்ததை கடுமையாக விமர்சிக்கிறாங்க அதிமுகவும் தமிழக வெற்றி கழகமும். என்ன நினைக்கிறாங்க? டெல்லி அந்த கூட்டத்தில் கலந்துருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? என்ன இல்லை எப்பவும் போல இது ஒரு அரசியல் செய்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிறதா? அதற்கு முதல்வரும் ஒரு பதில் சொல்லிட்டாரு. ஒரு பக்கம் நான் என்ன சொல்கிறேன், கடந்த 3 நிதி ஆயோக் கூட்டங்களில் முதல்வர் கலந்துக்கல. அதான் அவங்க சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, கடந்த முறையெல்லாம் கலந்துக்கல, அதுக்கு ஒரு காரணம்லாம் சொன்னீங்க, அந்த காரணம் இன்னமும் நீடிக்குதே, இப்போ போய் மட்டும் ஏன் கலந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்கும். இன்னும் 1 வருஷம் தான் அந்த ஆட்சி. இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கலாம், அடுத்து வந்து ஆட்சி தேர்தலுக்கு அப்புறம் தான் நடக்க போகுது. இந்த கூட்டத்தில் வந்து ஏன் கலந்துக்கிட்டாருங்கிறதுக்கு முக்கியமாக அவர் என்ன சொன்னார், 2150 கோடி வந்து கல்விக்காக வர வேண்டிய பணத்தை நிறுத்தி வச்சுட்டாங்க. அது இன்றைக்கி வழக்கு இருக்கிறது ஒரு பக்கம். இரண்டாவது, இந்த மற்ற நிதிகள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ சென்னையை தவிர மெட்ரோ ஸ்டேஷன் மதுரை கோயம்புத்தூர்லாம் அதுக்கான நிதியை ஒதுக்கியிருக்காங்க. அதற்கு பங்களிப்பு என்பது ஒன்றிய அரசு கொடுக்கணும். இது எல்லாமே இந்த 1 வருஷங்களில் நடந்தால் தான் திமுகவுக்கு வந்து ஒரு மக்கள் மத்தியில் ஒரு நன்மதிப்பு ஏற்படும். என்ன காரணம்னா, நிறைய இடங்களில் வேலை செய்கிறதுனால அங்கங்கே ரோடு தாறுமாறாக உடஞ்சி கிடக்கு, வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நிதி வேணும். இப்போ இதில் ஏன் கலந்துக்கிறேன்னு சொன்னார், ஒரு வார்த்தை சொன்னார் முதல்வர், நான் வெள்ளைக்கொடியும் கொண்டுட்டு போகல, காவி கொடியும் கொண்டுட்டு போகலன்னாரு. ரெண்டாவது, நான் எடப்பாடி மாதிரி போய் அங்கே போய் கார் மாதிரி போகலை, நேரடியாக போய் இந்த கேள்விகளை கேட்டேங்கிறதே சொல்கிறாரு. மருத்துவமனை கட்டுவதற்கான நிதி இருக்கிறது, ஏற்கனவே மதுரை எய்ம்ஸ் கோயம்புத்தூர் எய்ம்ஸ் என்று அதற்கான நிதி வரல. அதுக்கும் எடப்பாடி இன்னொரு பதிலும் சொல்லியிருக்கிறாரு. நான் போனப்பெல்லாம் விமர்சிச்சிருந்தீங்க, இப்போ மட்டும் என்ன நீங்கள் மட்டும் என்ன? ஏங்க எடப்பாடி வந்து இங்கே நேரடியாக போகலைங்க. எடப்பாடி வந்து தெருவாக மாறி போகலையா, கார் ஏறி மாறி போகலையா, அங்கே போய் பதில் சொல்லி நான் இந்த எதற்காக வந்தேன்னு கூட என்ன சொன்னார், எங்கள் கட்டடத்தை பார்க்க வந்தேன்னு சொன்னார். முதல்வர் அப்படி சொல்லலையே, நேரடியாக நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனார். அங்கே வந்து 10 நிமிஷம் தான் அவர் கொடுக்கப்பட்டது. இப்போ வந்து பிரதமரை பார்ப்பதற்கு ஒரு 10 நிமிடம் தான் அந்த ஒரு 4 முதல்வர்களுக்கு கொடுத்தாங்க. அதில் நான் வந்து கேட்டேன், நான் நிச்சயமாக பங்களிப்பு செய்கிறேன்னு பிரதமர் சொன்னார்னு சொல்கிறார். அது அவருடைய என்ன சொல்கிறாங்க, அவங்க இவங்களுடைய பயணமே வந்து இடி ரெய்டுலாம் நடக்குதுல்ல, அதனால தான் இந்த பயணமே அப்படி எடப்பாடி பழனிசாமியும் தமிழக விஜயும் சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், என்ன கேட்குறேன், உச்சநீதிமன்றம் என்ன கொடுத்துருக்கு? உச்சநீதிமன்றம் ஒரு இடைக்கால தடையே விடுத்துருச்சு. இடியுடைய ரெய்டுக்கு நீங்கள் வந்து ஒரு நிறுவனத்தை எப்படி நீங்கள் குற்றம் சுமத்துறீங்க, அந்த நிறுவனத்தில் வேலை பார்ப்பவர்களை தான் நீங்கள் வந்து விசாரிக்கணும், நீங்கள் ஒட்டுமொத்த அரசு நிறுவனத்தின் மேலே எப்படி நீங்கள் குற்றம் சுமத்துவீங்கன்னு சொல்லி இடிக்கு வந்து உச்சநீதிமன்றம் பதில் கொடுத்தாச்சு. அப்போ அது ஏற்கனவே நீதிமன்றத்தில் இருக்குது. அதை சொல்லப்போனால், இன்னும் சொல்லப்போனால் நீதிமன்றம் கடுமையான கண்டனத்தை வெளியிட்டுச்சு. இதுக்கு போய் உங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே பாருங்களேன், நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா? எங்க இப்போ போகிறீங்க, ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, ஒரு 2150 கோடி வர வேண்டியிருக்கு. இப்போ ஏற்கனவே இந்த மெட்ரோவுக்கான கொடுத்தது மாதிரி கொடுங்கன்னு கேட்குறாங்க. இதை மற்ற நிதிகள் எல்லாம் போய் நேரடியாக கேட்கக்கூடிய வாய்ப்பு. இப்போ தனிப்பட்ட முறையில் நீங்கள் பிரதமரை போய் பார்த்தீங்கன்னா கூட அது வேறு. அந்த கூட்டத்துக்கு போகும்போது சந்திக்கிறீங்க, தனியாக கூட சந்திக்கல. நிதி ஆயோக் கூட்டத்தில் பிரதமரை போய் வந்து பார்க்கறதுக்கான ஒரு டைம் கேட்குறீங்க, கொடுக்குறாங்க, சந்திக்கிச்சு பேசுகிறீங்க. இப்போ
இப்போ இது எல்லாமே தமிழகத்துக்கான இந்த நிதியை நேரடியாக கேட்டேங்கிறதே சொல்றாரு வெளியே வந்து அவர். இப்போ இவர் பொய் சொல்லியிருந்தா பாஜகவே அதுக்கு பதில் கொடுத்துருக்கோம், நான் அப்படியெல்லாம் கேட்கலன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நிச்சயமாக சொல்லப்போனால் இப்போ வந்து முதல்வரை வந்து நீங்கள் டேமேஜ் பண்ணணும்னா பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர் வெளியே வந்து சொல்லியிருக்கலாம்ல, இல்லைங்க முதல்வர் வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்கல, அவங்க சும்மா தான் பார்த்துருக்காங்க அப்படின்னு. அப்போ வெளிப்படையாக நாங்கள் இது தான் கேட்டேன்னு சொல்கிறார். சொல்லப்போனால் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா 2182 கோடி நிதியை ஒன்றிய அரசு நிறுத்திவிட்டது, மும்மொழி கொள்கை ஏற்றால்தான் தமிழ்நாடுக்கு கல்வி நிதியை ஒதுக்க முடியும் என்கிறார் கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான். இதனால் தான் வேறு வழியே இல்லாமல் நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறோம் என்கிற தகவலையும் இந்த 2182 கோடியை நீங்கள் விடுவிக்க வேண்டும் என்கிற நேரடி ரிக்வெஸ்டையும் பண்ணியிருக்காரு. இதற்கு முன்னர் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி கேட்டீங்க, அதை நான் ரிலீஸ் பண்ணி கொடுத்தேன், இப்பொழுதும் செய்கிறேன் என்று பிரதமர் மோடி உறுதியளித்தார் என்கிற வார்த்தையை முதல்வர் சொல்றார். இப்ப இது வந்து யாருடைய நலன் சார்ந்தது? கட்சி நலனா? தமிழகத்துடைய நலன் தானே. அப்ப தமிழகம் நலன் சார்ந்த ஒரு கேள்வியை கேட்பதற்கு ஒரு 10 நிமிஷம் கிடைச்சதை வைத்து கேட்டிருக்கிறார், அவ்வளவுதான். அப்ப இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்ற அந்த நிகழ்வை தமிழக அரசுடைய நன்மைக்காக, தமிழகத்தின் நன்மைக்காக பயன்படுத்தி இருக்கிறார் முதல்வர் என்கிற அந்த நீங்க பார்வையை பார்க்க வேண்டும். இப்ப இவர் சொன்னது மாதிரி அழகா சொல்லிட்டார், இனிமேல் நான் வந்து எடப்பாடிக்கு வந்து பதில் சொல்வது என்பது எனக்கு வேஸ்ட் ஆஃப் டைம், நான் வெள்ளக்கொடியும் கொண்டுட்டு போகல, காவி கொடி கொண்டு போக அவசியம் இல்லைன்னு. அதனால இதை இவர்கள் அரசியலாக மாற்றுகிறார்களே ஒழிய, ஆனால் முதல்வர் சந்தித்தது என்பது சரிதான், கேட்டது என்பதும் சரிதான். இது வந்து மாநிலம் சார்ந்த நலன் சார்ந்த ஒரு விஷயத்துக்காக சந்திச்சிருக்காங்க என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு கூட நின்று பேசுகிறார், மோடி கூட நின்று பேசுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அதுக்கப்புறம் புகைப்படம் எடுக்கும்போது முதல்வர் சிலர் இருக்கிறார். இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து பூனைக்குட்டி வெளில வந்துருச்சு, தெரிஞ்சு போச்சு, பேர அரசியல் தொடங்கிடுச்சு, மறைமுகமாக இத்தனை நாளாக இருந்தது வெளியில் தெரிஞ்சு போச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இல்லைங்க, தமிழகத்துடைய அந்த அணுகுமுறை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒன்றிய அரசுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இல்லை, மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி செய்கின்ற அரசியல் பாருங்களேன், கடுமையாக இருக்கும். அவருமே வந்து நிதி ஆயோக் கூட்டத்தை வந்து கலந்துக்கல. சித்தராமையா உட முடியல, சித்தராமையா அவர்களுக்கு உட முடியல, நிதிஷ்குமாருக்கு உட முடியலன்னு சொன்னாங்க, அது அவங்களுடைய கூட்டணி. ஆனால் வெளிப்படையாக நான் அந்த கூட்டத்தை கலந்துக்க மாட்டேன்னு சொன்னது வந்து மம்தா பானர்ஜி. அவருடைய அரசியல் அப்படி தான். ஆனால் ஸ்டாலின் கலந்துக்கிட்டாரு. அவருடைய அணுகுமுறை இதை வந்து அங்கே இருக்கவன்றக்கெல்லாம் பேசுகிறாங்க. ஏற்கனவே ஒரு விஷயம் நமக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்கள், திமுகவுடைய அந்த அரசியல் கொள்கை என்பதும் தமிழகத்துடைய அரசியல் கொள்கை என்னென்னா, அதாவது உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போங்கிறது நம்முடைய தாரக மந்திரமாக அண்ணா காலத்திலேருந்தே சொல்லப்பட்ட வந்த விஷயம். அப்போ நம்ம உறவு எப்போவுமே நம்ம வந்து மோசமாக யாரையும் விமர்சித்ததில்லை, ஒன்றிய அரசோட பெரிய முரண்பட்டதில்லை. ஜெயலலிதா அவர்கள் கூட ரொம்ப கோபமாக இருந்தால் கூட சில நேரத்தில் ஒன்றிய அரசோட ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான உறவு இருந்தாலும் நாகரிகமாக நடந்து கொள்வார், அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ ஆனால் ஸ்டாலின் இன்னும் கூடுதலாக வந்து இப்படி இருக்காரு, இவ்வளோ அக்ரெசிவான அரசியலை பண்ணுறாங்க. இந்தியாவிலே வந்து பாஜகவை இப்படி போட்டு பார்க்கறது தமிழ்நாடு தான். ரொம்ப இங்கே வளர விடலை, ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பாஜகவை வந்து டேமேஜ் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே நேரில் சந்திக்கும்போது அந்த உறவு வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப சாஃப்டான பேச்சு மாதிரி இருக்குது. இதே மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது கூட வரவேற்கிறதுல நம்ம வந்து எதுவுமே நம்ம இது பண்ணுறது இல்லை, அழகாக வரவேற்கிறோம், மரியாதை கொடுக்குறோம். நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆந்திராவில் முதல்வராக இருந்த, தெலுங்கானாவில் முதல்வராக இருந்த சந்திரசேகர் ராவ் அவர் வந்து அப்பொழுது பாஜகவோட ரொம்ப முரண்பட்டுக்கிட்டு இருந்தார். அந்த காலகட்டத்தில், அதாவது இந்த தேர்தலுக்கு முன்பாக 6 முறை பிரதமர் மோடி தெலுங்கானாவுக்கு வந்தார். ஒரு முறை கூட சந்திரசேகர் ராவ் மோடியை சந்திக்கலை. அந்த அரசியல் அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த அவருடைய மகள் மேலே வந்து ஒரு இடி கேஸ் இருந்ததுனால கோபத்தில் இருந்தார். ஆனால் இங்கே இவ்வளோ பிரச்சனை போகுது. சொல்லப்போனால் டாஸ்மாகில் வந்து அரசு நிறுவனத்திலே வந்து இடியை வச்சு ரைடு பண்ணுறாங்க, பல்வேறு நெருக்கடியை கொடுக்குறாங்க. இருந்தும் கூட வந்து நேரடியாக சந்திக்கும் பொழுது எந்தவித முகத்தில் உணர்ச்சியை காமிக்காமல் ஒரு முதல்வராக இருக்க அந்த இடத்துல மட்டும் இருந்து கொண்டு நாகரிகமான அரசியல் வெளிப்படுத்தக்கூடிய இது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பாராத விஷயம்தான். இந்த மாதிரியான அரசியலை வந்து ஒன்றிய அரசு எதிர்பார்க்கல, எவ்வளோ இப்படி இருந்தாலும் இப்படி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு. இப்போ இது ஒன்று. ஆனால் இன்னைக்கு வந்து அவரை ஃப்ரெண்டு என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஃபோட்டோஸில் ஃப்ரெண்டில் நிற்கிறாங்க, யோகி ஆதித்யநாத் பக்கத்தில் வந்து ஸ்டாலின் நிற்கிறாரு, மற்றவர்களாக நிற்கிறாங்கன்னு. இது வந்து என்னென்னா சேர்ந்ததுனால அல்லது வந்து அவர்களுக்கான உறவுனால இருப்பதல்ல. ஒரு சீனியர் சிஎம்,
இரண்டாவது வந்து ஒரு பொருளாதாரத்தில் இன்றைக்கி முன்னோக்கிய மாநிலம், இன்றைக்கி ஜிடிபியில் நம்பர் 2 என்கிற இடத்துல இருக்கக்கூடிய மாநிலம், ஒன்றிய அரசுக்கு அதிகமான நிதியை கொடுக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்றாக தமிழகம் இருக்கிறது. இந்த முன்னுரிமைக்கு தான் ஃப்ரண்டில் இடம் கொடுத்துருக்காங்க. இப்போ நிதி ஆயோக் திட்டம் நல்லா கவனித்து பாருங்கள். நிதி ஆயோக் என்பது அது வந்து ஒரு 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 வளர்ச்சி சார்ந்த ஒரு கூட்டம். அதில் வந்து யார் வந்து நமக்கு வந்து முக்கியத்துவம் வேணுமோ அவர்களை முன்னாடி நிறுத்துவாங்க. நீங்கள் அதை வளர்ச்சியை வைத்து பாருங்கள், அரசியல் நோக்கத்தை நீங்கள் பார்க்கக்கூடாது. இப்போ இப்படி தான் அதை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பெரும்பாலானவர்கள் அதான் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அதில் கட்சியை பார்க்கக்கூடாது, நீங்கள் வந்து பாருங்கள் யார் வந்து உங்களுக்கு அதிகமான வந்து நிதியை கொடுக்குறார்கள் அப்படிங்கிறது. ஆனால் இன்னொன்று சொல்கிறாங்க, நீங்கள் வந்து யோகி ஆதித்யநாத் பக்கத்தில் இருக்க வச்சுருக்காங்க. அந்த மாநிலமும் பெரிய மாநிலம்தான், உத்தரப்பிரதேசமும் பெரிய மாநிலம்தான். சொல்லப்போனால் வந்து தனிப்பட்ட நபர் வருமானம் ரொம்ப குறைவுனால் கூட ஜிடிபியில் வந்து 5வது 6வது இடத்துல தான் இருக்குது. அப்போ ஒரு வளர்ந்த ஜிடிபியை கொடுக்கக்கூடிய மாநிலங்களை முன்னாடி நிறுத்தியிருக்காங்க அப்படிங்கிற பார்வை தான் பார்க்கணும். இதில் அரசியல் பின்புலம் இருக்கிறதாக எனக்கு தெரியல. ஒன்று, ஏன்னால் தெளிவான ஒரு அரசியல் போக்கு இங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. பாஜகவுக்கு எதிரான அத்தனை ஒரு அரசியல் போக்கு இருக்குது. அதனால் அதுக்கும் இதுக்கும் முடிச்சு போட தேவையில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. மீண்டும் ஒரு வாய்ப்பில் சந்திப்போம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.